சக்கரை, ஒரு பிஸ்கெட்டு, டைரி மில்க்கு, பால், 2 முட்டை. இப்போ வந்து இதில் வந்து பால் ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ பிஸ்கெட் போட்டுக்கலாம். அப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம், மிக்சிங் பண்ணிக்கலாம். கைஸ் வந்து இப்போ இது கரைச்சாச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா இது கரைச்சாச்சு. இப்போ வந்து சர்க்கரை அரைச்சிக்கலாம். கைஸ் அரைச்சாச்சு பாருங்க. இப்போ வந்து இதை காய்ச்சிக்கணும். காய்ச்சதுக்கப்புறம் காய்க்கும் போது காட்டுறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரையை காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் சர்க்கரையை. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா சக்கரை பாவு பேக்கிங் குண்டால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு காய வச்சுக்கலாம். கைஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற டைரி மில்க் உள்ள வச்சிடலாம், போட்டுக்கலாம். இப்போ இந்த குண்டா வச்சிருக்கலாம். வந்து இதை ஊற்றிக்கலாம். அது உள்ள என்ன தரணும், என்ன தரணும், அது நெய் தான் தரணும். இப்போ ஒன்றே உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மூடிக்கலாம். மூடி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்சேன்னா எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. உள்ளே வந்து டைரி மில்க் போட்டிருக்கோம், நல்லா மெல்ட் ஆகும். கைஸ் நாங்கள் இப்போ வந்து டைரி மில்க் எடுத்துட்டோம். அது காட்டுறதுக்கு சாரி. அதான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்கு. இப்போ எடுத்து கமுத்திடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கு. ரெண்டு தட்டு ஆடு வந்துருச்சுங்க கைஸ். வாவ் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைரி மில்க் ஊற்றிக்கலாம். கைஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். கிறிஸ்பியாக இருக்க போது. தேங்க்யூ பாய். தேங்க்யூ கைஸ் பாய்.